உனக்கு மீராவை பத்தி தெரியுமா கௌரவ்? மீரா பிறந்தது 700 வருஷங்களுக்கு அப்புறம். அப்புறம் கிருஷ்ணனும் மறைஞ்சிட்டாரு. அது இல்லாம அவளுக்கு ஒரு கனவு இருந்தான். அதெல்லாம் அவ பொருட்படுத்தவே இல்லை. ஆனா கிருஷ்ணனை லவ் பண்ணா. எதனால பிசிக்கல் ஃபார்மேஷன் நடக்கல தெரியுமா? எப்படி இப்படி ஒரு அன்பு வந்தது? எதனால? அதுக்கான ஆன்சர் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அவ என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு இந்த உடம்பு மேல எந்த ஒரு ஈர்ப்பும் கிடையாது. கிருஷ்ணன் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை. என்ன நீங்க மனசார பாத்தீங்கன்னா என்னோட உண்மையான அன்பு உங்களுக்கு புரியும். அன்பு அன்பு மட்டும்தான். என்னுடைய அன்புக்கு எல்லையே கிடையாது. என்னுடைய அன்பு நிரந்தரமானது. இதுதான் என்னோட அன்பு கௌரவ். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. I am perfectly fine. I am very happy. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் உண்மையை தான் சொல்றேன். இன்ஃபேக்ட் உனக்கு என்ன வேணும்னாலும் சரி. அதாவது ராதிகா அபார்ட்மெண்ட்டுக்கு உனக்கு இஷ்டம் தான் போலாம். அப்படி இல்லைன்னா நான் வேணும்னா வேற பிளாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடுறேன். அது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்போ ஒரே ஒரு சொந்தம் மட்டும்தான் இருக்கு. ஆனா நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். ரொம்ப 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 காதலிக்கிறேன். என்னோட அன்பை இதுக்கு மேல என்னால வெளிப்படுத்த முடியல. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். நான் இந்த ஃப்ளாட்டோட 6 மாதம் வாடகை பே பண்ணிட்டேன். அக்ரிமெண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நீ வேற எங்கேயாவது மாற வேண்டியிருக்கும். அது பிரச்சனை இல்லை. ஓகே, நான் மாறிக்கிறேன். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீ உன்னை பார்த்துக்க. வேற ஏதாவது? நம்மளோட டைவர்ஸ் பேப்பர்ஸ் கொஞ்ச நாள்ல ரெடி பண்ணிட்டு அனுப்பி வைக்கிறேன். நான் யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்புகிறேன். அதில் சைன் பண்ணி அனுப்பிடு. சரி சரி, நான் சைன் பண்ணி அனுப்பிடுறேன். நீங்கள் எங்கே சைன் பண்ண சொல்கிறீங்களோ அங்கே நான் சைன் பண்ணிடுறேன். அப்புறம் இதுக்கப்புறம் உங்களோட பிளான் என்ன? எங்கே போகிறீங்க? அவள் பேங்காக் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படின்னா உங்களோட லக்கேஜ் எல்லாம் நான் எடுத்து வச்சிடுறேன். இல்லை, நீ எதுவும் பண்ண வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். ஏய், நான் உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன், நானே பண்ணிக்கிறேன். இன்னைக்கு மட்டும் தானே உங்களோட ட்ரெஸ் பேக் பண்ண முடியும். அப்புறம் ராதிகாவுக்கு சமைக்க தெரியுமா? அதாவது அவ தனியா குக் பண்ணுவாளான்னு கேட்டேன்.
அவளுக்கு குக் பண்ண தெரியும். சரி, அப்புறம் இன்னொரு விஷயம், நோ பியர், நோ ஐஸ்கிரீம், நோ பர்கர் அண்ட் பிஸா. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ஒத்துக்காது. அப்புறம் உங்க ட்ரெஸ் எல்லாம் வேற எங்கேயாவது வச்சிருக்கீங்களா? மற்ற துணியெல்லாம் நீங்க உங்க அபார்ட்மெண்ட்ல தான் வச்சிருக்கீங்க. நீங்க அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா இங்க மீதி உள்ளதை அனுப்பி வச்சிடுறேன். எனக்கு லேட் ஆகுது, நான் இப்போவே கிளம்பணும்.